Good morning students. Today biobotany the genetics la dihybrid cross. Last class la நம்ம monohybrid பார்த்தோம். monohybrid dress cross ratio back cross பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது dihybrid cross. monohybrid cross அப்படிங்கிறது a single character or inheritance. For example the plant height எடுத்துட்டோம். Now dihybrid means it involved in a two individual of us pairing. The genetical crosses தான் it involved in a individual differing in two character. இரண்டு பண்புகள் இருந்துச்சுன்னா அந்த தாவரங்களை கிராஸ் பண்ணும்போது வரக்கூடியதான் இருபண்பு கலப்புன்னு சொல்லுவோம். The inheritance of two separate gene each of with two allele. இரு வேறுபட்ட அலீல்களை கொண்ட மரபணுக்களையே நிகழும் பாரம்பரியம் தான் இருபண்பு கலப்புன்னு சொல்கிறோம். இந்த டைஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி லா இருக்குது. அந்த லா தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சார்பின்றி ஒதுங்குதல் விதியை டைஹைபிரிட் கிராஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது டைஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டூ பேர் ஆஃப் ட்ரேஸ் ஆர் கம்பைன் இன் எ ஹைப்ரிட். Segregation of one pair of character is independent to the other pair of character. இருபண்பு கலப்பை பேஸ் பண்ணி உருவான இதில் இருபண்பு கலப்பு இணையும் போது ஒரு பண்பில் பண்புகள் தனித்து பிரிதல் மற்றொரு பண்புகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தான் சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு சொல்வோம். இந்த டியூரிங் மியாசிஸ் the genes are independently assortment because they are present in a chromosomes. Many possible combination of factors can occur in the gamete. இந்த மாதிரி சார்பின்றி ஒதுங்குதல் போது பல கேமெட்டுகள் நமக்கு ஃபேவரபுளாக சில காரணிகளை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டால் டைஹைபிரிட் கிராஸால் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்குது? தே ஆர் லீட்ஸ் டு த ஜெனட்டிக் டைவர்ஷன். ஜெனட்டிக் டைவர்ஷன்னா டைவர்சிட்டி நிறையா அப்படியே பாரம்பரியமாக ஒரு நிறைய வேறுபாடுகள் அதில் காணப்படும். அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசஸ் ஜெனட்டிக்கலி டிசிமிலியர் கேமிட். இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜெனட்டிக்கலி டிசிமிலியர் கேமிட். The maternally and paternally members of all pair distributed to the gamete. ஃபீமேல் அவங்க பேரண்டல் கேரக்டரும் மதர் கேரக்டரும் பேரண்டல் ஃபாதர் கேரக்டரும் ரெண்டு பேரும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக அவங்களோட கேமெட்டுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கிடைக்கும். தென் ஆல் பாசிபிள் குரோமோசோம் ஆஃப் காம்பினேஷன் லீடிங் டு த ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இதில் இருக்குது. இட் இம்பார்ட்டன்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் இது இருக்கனால தான் ஒரு எவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸாக இந்த டைஹைபிரிட் கிராஸை நம்ம சொல்கிறோம். ஸோ த ஈவெண்ட் ஆஃப் த டைஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸோட ஈவெண்ட் ரெண்டு கிராஸஸை பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கேரக்டரை ரிசம்பிள் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் டூ பேர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரெண்டு பேரில் மெண்டல் கன்சிடர் த ஷீட் ஷேப் அண்ட் த காட்லிடன் கலர். காட்லிடன் கலரையும் ஷீட் ஷேப்பையும் கிராஸ் பண்ணியிருக்காரு. காட்லிடன் கலராக அவர் என்ன எடுக்கிறார் அப்படின்னா ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு ஷீட் ஷேப்பில் எடுத்திருக்காரு. காட்லிடன் கலராக இருக்கக்கூடியதில் எல்லோ கலரையும் க்ரீன் கலரையும் எடுத்திருக்காரு. இதில் ரவுண்டும் எல்லோவும் டாமினண்ட்டாக வச்சுக்கிட்டு க்ரீனையும் ரிங்கிள்டையும் ரெசசிவாக கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ த கிராஸஸ் பிட்வீன் R and Y இன்ட்டு ஸ்மால் r ஸ்மால் y அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணியிருக்கும். ரவுண்டுங்கிறது டாமினேட்னால R, எல்லோங்கிறது டாமினேட்னால R, அதுக்கு ஈக்குவல் பேராக இருக்கக்கூடிய க்ரீனையும் ரிங்கிள்டையும் ஸ்மால் r ஸ்மால் y ஃபார்மில் சொல்லியிருக்காரு. அப்போ தே கிராஸ் பிட்வீன் R அண்ட் ஸ்மால் y தே possibility of 4 gamete in a F1 dihybrid unit. They produce the 16 type of individual in F2 generation. F2 generation 16 type of individual நமக்கு அதில் கிடைக்கும். For example, the cross between a R and Y round yellow and then wrinkled green. R, Y, the cross into small r, small y.
So they are a parental. The gamete are uploaded capital R and capital Y, small r and small y. In F1 generation they are capital R, small r, capital Y and then small y in F1 ratio. To form the F2 ratio, self of F1. F2 வேணும்னா நம்ம F1 ஜென்ரேஷனை நம்ம செல்ஃப் பண்ணும்போது தான் நமக்கு F2 ஜென்ரேஷன் கிடைக்கும். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இதை F2 ஜென்ரேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ரவுண்ட் எல்லோ கார்ட்லடன் இன்டூ ரவுண்ட் எல்லோ கார்ட்லடன் நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கேமிட் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் capital R small y, small r capital Y, small y நமக்கு கிடைக்கும். capital R capital Y, capital R small y, small r capital Y, small y. இதை நம்ம ஆப்போசிட்டில் செக்கர் போர்ட் போட்டு நோட் பண்ணுறோம். செக்கர் போர்ட் போட்டு நோட் பண்ணும்போது நமக்கு 16 டிஃப்ரெண்ட் கேமிட் கிடைக்கும். இந்த 16 இண்டிவிஜுவல் தான் த ரேஷியோ ஆஃப் F2 ஜென்ரேஷன்னு சொல்லுவோம். அப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் Y small y, capital R small r capital Y small y, then capital R small r capital Y small y, then capital R second one capital R capital Y small y, capital R capital Y and small y, capital R small r capital small y and then capital Y, capital R small r and then small y, then capital R small r capital Y, then capital R small r capital Y small y, then small r capital Y small r capital Y and then small y. The last one small r small r capital Y and then small y. Next one capital R small y small r capital Y and then small y. The last one small r small y. There are different kind of individual 9:3:1 pair கிடைக்கும். ஏன்னா ரவுண்ட் எல்லோ நோட் பண்ணி பாருங்கள். கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஒய்யும் வர்ற இடத்துல ரவுண்ட் எல்லோ வரும். தென் கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஒய்யும் வந்துச்சுன்னா ரவுண்ட் வரும். பட் வந்து என்ன காட்லடன் கிடைக்கும்? க்ரீன் காட்லடன் கிடைக்கும். ஆனால் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் வர்றப்ப ரிங்கிள்டு ஷேப் சீட் கிடைக்கும். ஆனால் எல்லோ கலரில் இருக்கும். தென் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ப்ராஜினி வரும்போது ரிங்கிள்டு ஷேப் ஆஃப் சீட் கிடைக்கும். அதே சேம் க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேமிட் நமக்கு F2 ஜென்ரேஷனில் கிடைக்குது. அப்போ கேமிட் ஆர் நெவர் செப்ரேட்லி, எப்பவுமே இண்டிபெண்டன்ட் செப்ரேட்லி. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், ஹவு டஸ் த ரிங்கிள்டு ஜீன் மேக் மென்டல்ஸ் பி ரிங்கிள்டு? சுருங்கி விதைக்கான மரபணு அப்படின்றது பட்டாணி விதையில் எவ்வாறு செயல்படும்? இதை ஒரு மாலிகுலர் மெக்கானிசத்தை பிரகாரம் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கார். Naturally, the starch branching enzyme are called SBEI, produced RR gene. Capital R அப்படின்ற ஒரு ஜீன், SBEI அப்படின்ற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டார்ச் பிரான்ச்சிங் என்சைம் 1 அப்படின்னு அர்த்தம். Seeds are mature. Afterwards, the enzyme producing highly branched starch molecule. அந்த கேபிட்டல் ஆர் அப்படின்ற ஜீனு அதிக அளவில் ஸ்டார்ச் மாலிகுலை சிந்தசிஸ் பண்ணும். இன் மியூட்டேஷன், திடீர்னு சடன் சேஞ்சஸால் நார்மலாக இருக்கக்கூடிய கேபிட்டல் ஆர் அப்படின்ற ஜீனில் நம்ம ஸ்மால் டிஎன்ஏ கோட்டாக இருக்கக்கூடிய 0.8 கிலோ பேஸ் பீஸை அதில் வந்து இன்ட்ரப்ட் பண்ணி இன்சர்ஷன் பண்ண போகிறோம். நார்மலாக இருக்கக்கூடிய ஆர் ஜீனில் டிஎன்ஏவோட கிலோ பேஸை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த கிலோ பேஸ் மெகா பேஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, டிஎன்ஏ தே ஆர் மேடப் ஆஃப் அடினைன், குவானைன், சைட்டோசின், தையமின் அப்படின்ற நைட்ரஜன் பேஸும் ஒரு சுகராலையும் பாஸ்பேட்டாலையும் ஆனது. இந்த நைட்ரஜன் பேஸோட மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது எத்தனை கிலோ பேஸ் எத்தனை மெகா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ இவ்வளோ அடினைன் குவானைன் கொண்ட ஒரு பீஸை டிஎன்ஏ பீஸை வந்து ஆர் ஜீனில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆர் ஜீனோட ரிசல்ட் சடன் சேஞ்சஸ்லாம் நடைபெறும். அதை மியூட்டேஷன்னு சொல்லுவோம். The changes of small segment of DNA setup is a mutation. The result of or capital R gene to converted into small r, so did not produce the SBEI அப்படின்ற என்சைமை சிந்தசிஸ் பண்ணாது. ஸோ அப்போ சீட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தே ஆர் ஏ ரிங்கிள்டு சீடு. ஸ்மால் ஆராக இருக்கும்போது ரிங்கிள் சீடாக மாறிடும். தே அக்குமுலேட் மோர் சுக்ரோஸ் அண்ட் ஹை வாட்டர் கண்டென்ட். அதிக அளவில் சுக்ரோஸையும் வாட்டர் கண்டென்ட்டையும் சேமித்து வச்சு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரால் அது வந்து இன்சைடில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரால் விதைகள் உப்ப ஆரம்பிக்கும். ஆஃப்டர்வேர்ட்ஸ் த ஃப்ளஸி சீட்ஸ் மெச்சூர் ஆகும்போது ட்ரை சீட்ஸாக மாறிடும். இதுக்கு காரணம் அந்த மியூட்டேஷன், அந்த சீடில் மியூட்டேஷன் சடன் சேஞ்சஸ் நடந்திருக்கனால தான். இன்னும் ஹெட்ரோசைகஸ் ஜீனாக இருந்துச்சுன்னா, அதாவது கேபிட்டல் ஆராக இருக்கும்போது ஜீனை சிந்தசிஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அந்த சீட் வந்து நல்ல டாமினன்ட் கேரக்டராகவே நமக்கு இருந்திருக்கு. சப்போஸ் அது வந்து ஸ்மால் ஜீனாக இருக்கும்போது கண்டிப்பாக அதனால் சிந்தசிஸ் பண்ண முடியலை. எந்த இதை ஸ்டார்ஜ் பிரான்ச்சிங் என்சைமை சிந்தசிஸ் பண்ண முடியல. இப்போ ஹெட்ரோசைகஸாக இருந்துச்சுன்னா ஒரு டாமினன்ட் கேரக்டரும் ஒரு ரெசசிவ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இருக்கு கண்டிஷனில் ஒன் ஆஃப் த காப்பி ஆஃப் டாமினன்ட் அல்லீல் இஸ் ப்ரெசன்ட். அதுக்கு கண்டிப்பாக ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்குது. ஸோ த சிந்தசிஸ் ஆஃப் ஸ்டார்ஜ் அண்ட் அமைலோபெக்டின் இன்சாலிபிள் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் நிறைய சிந்தசிஸ் பண்ணிக்குது. ஸோ வித் பேலன்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பேலன்ஸாகவும் வச்சுக்குது. As a result, a smooth surface of and round seeded are produced. இந்த இடத்துல ஸ்மூத் சர்ஃபேஸ் ரவுண்ட் சீடட் தான் ப்ரொடியூஸ்டு. இந்த மாதிரி டூ யூ நோ கொஷின்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ. ஆல்ரெடி யூ நோ தட் டெஸ்ட் கிராஸ் மீன் F1 result with recessive parent cross, it's said to be a test cross. The another one cross F1 result with any one of the parental cross that mean a back cross. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக் கிராஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம். F1 ரிசல்ட் என்ன கிடைச்சிது நமக்கு அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இதுதான் டைஹைப்ரிடோட F1 ரிசல்ட்டோட ரெசசிவ் பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறோம். இதில் ரெசசிவாக நம்ம எதை எடுத்திருக்கோம்? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால்லே எடுத்திருக்கோம். இப்போ கேமிட் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஒரு கேமிட், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஒரு கேமிட், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஒரு கேமிட், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ஒரு கேமிட். இந்த சைடு நமக்கு 4 கேமிட் கிடச்சிருக்கு. த சேம் ஆப்போசிட் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இப்போ 4 பார்த்தாலும் அதே சேம் தான். ஸோ அதனால் எனி ஒன் ஆஃப் த கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் டிஃப்ரெண்ட் கேமிட், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இப்போ யாரோட கிராஸ் பண்ண போகிறோம்? இந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்யோட கிராஸ் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இந்த பக்கம் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால். இப்போ எல்லா ஈவெண்ட்லேயும் ப்ராபபிலிட்டியாக நமக்கு இண்டிவிஜுவல் சேம் எல்லா காம்பினேஷன் கேமிட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 பிளான்ட் வந்து ரவுண்ட் எல்லோ, விதைகள் வந்து ரவுண்ட் கலரில் இருக்கும், காட்டில் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதே மாதிரி ஒரு 25 செடிகள் பார்த்தீங்கன்னா ரவுண்டில் க்ரீனில் இருக்கும், ரிங்கிள்டு எல்லோ கலரில் இருக்கும். விதைகள் சுருங்கி இருக்கும், காட்லேடன் எல்லோ கலரில் இருக்கும். விதைகளும் சுருங்கியிருந்து காட்லேடனும் அதே மாதிரி இருக்கும். அது 25% கிடைக்கும். இந்த ப்ராபபிலிட்டி ஒன்ஸ் 100% 25. அப்போ 1:1 இஸ் தி ரேஷியோ ஆஃப் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ். இது டைஹைப்ரிடோட டெஸ்ட் கிராஸ் ரேஷியோன்னு நம்ம சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட் ஒன் ட்ரைஹைப்ரிட் கிராஸ். இதுக்கு ப்ரீஃபாக எக்ஸாம்பிள் நமக்கு புக்கில் கொடுக்கல, நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நோட்ஸாக நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். Trihybrid cross means the cross between homozygous parent in different 3 gene pair. They produce in trihybrid cross. 3 எதிரிடை பண்புகள் கொண்ட இணைகளை பெற்றோரை கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய கலப்பு தான் நம்ம முப்பண்பு கலப்பு அப்படின்னு சொல்லுவோம். A trihybrid cross demonstrates the mental law applicable in
law of independent assortment and law of segregation. இந்த ரெண்டு கேரக்டரும் இந்த ட்ரைஹைப்ரிட் கிராஸ்க்கு பொருந்தும். இந்த ட்ரைஹைப்ரிட் கிராஸ் demonstrates the Mendel law of applicable to the inheritance of multiple traits. பல பண்பு கூறுகளோட பாரம்பரியம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிறத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது ட்ரைஹைப்ரிட் கிராஸ்னு சொல்லுவோம். Afterwards, the dihybrid cross to produce 8 different type of gamete and 64 different type of zygote. 8 gameteயும் 64 zygoteயும் ஃபார்ம் பண்ணும். என்னென்ன ட்ரைஹைப்ரிட் கிராஸோட கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3 விதமான கேரக்டர் எடுத்திருக்காரு. டால் எல்லோ ரவுண்டும் ட்ராஃப் க்ரீன் ரிங்கிள்டும் எடுத்து கிராஸ் பண்ணுறாரு. டால் எல்லோ ரவுண்ட் ட்ராஃப் ரிங்கிள்டு க்ரீன் எடுத்து கிராஸ் பண்ணுறாரு. இந்த க்ராஸஸில் நமக்கு டால் எல்லோ ரவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். டால் எல்லோ அண்ட் தென் ரவுண்ட். இந்த பக்கம் ஸ்மால் டி ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் ட்ராஃப் க்ரீன் ரிங்கிள்டு கேரக்டர் எடுத்துக்கும். ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரக்கூடியது F1. கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் அண்ட் தென் ஸ்மால் ஆர் இதை எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இது F1 ரிசல்ட். F2 ரிசல்ட் வேணும் அப்படின்னா அந்த செல்ஃபாக நம்ம பண்ணும்போது நமக்கு F2 ரிசல்ட் கிடைச்சிடும். அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்றது ப்ராஜனி எடுத்திருக்கோம். கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டுக்கிறோம். கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஒரு பேர். கேபிட்டல் டி ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஒரு பேர். அப்போ கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டி 2 டீயை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். கேபிட்டல் டீயை வச்சு 3 கேரக்டர் கூட நம்ம காம்பினேஷன் பண்ணுறோம். கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர். அப்போ கேபிட்டல் டிக்கு முடிஞ்சிச்சு. கேபிட்டல் டியோட ஒய் கூட கிராஸ் பண்ணுறது முடிஞ்சிச்சு. தென் கேபிட்டல் டி ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர். அப்போ கேபிட்டல் டிக்குரிய ப்ராஜனி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. தென் ஸ்மால் டிக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டி எடுத்துருக்கோம். கேபிட்டல் முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்மால். ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் டி capital Y small r small t small y capital R small t small y small r. இப்போ 4 விதமான ப்ராஜன் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதில் 4 ஆக மொத்தம் நமக்கு 8 கிடைச்சிருக்கு. கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர். அப்போ அதில் 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் டி ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் டி ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர். ஆக மொத்தம் 8 ப்ராஜனி நமக்கு F2 ஜென்ரேஷனில் கிடச்சிருக்கு. இந்த 8 ப்ராஜனி எடுத்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் இது போட்டு பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் நமக்கு 64 ஜைகோட் உருவாகும். இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதணும். இப்போ F1 ஜென்ரேஷன் அப்படின்றப்ப மோனோஹைப்ரிடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். தி ஃபார்முலா ஆஃப் ட்ரைஹைப்ரிட் கிராஸ் இன் பீனோடைபிக் ரேஷியோ 3:1 then 3:1 close the bracket upper was n. Phenotypic ratio 1:2:1 in numerical. அப்போ 3:1 3 டைப்பாக போடுறோம். அப்போ 3:1 into 3:1 into 3:1 it is a phenotypic ratio. சப்போஸ் இது டைஹைப்ரிடாக இருந்துச்சுன்னா 3:1 into 3:1 தான் நம்ம போடுறோம். அப்போ இந்த 2 3யை எடுத்துக்கிறோம். 3:1 இந்த 3:1 இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம தேர்ட் 3:1ஓட கிராஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபார்முலா நமக்கு அதுதான். 3:1 into the power of n.
அப்போ ட்ரைஹைப்ரிட்னால 3:1 டு த பவர் ஆஃப் 3. அப்போ ஃபஸ்ட்டு 2 3 எடுத்துக்கிட்டு மூணாவது 3 3 கூட கிராஸ் பண்ணுறோம். இப்போ கிராஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடியது பாருங்கள், 3 3s are 9, 3 3s are 9, 3 1s are 3. அடுத்து இதோட கிராஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 3 3s are 9, 3 1s are 3. அடுத்து ஒன்றோட எடுத்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். அப்போ 9:3:3:1 நமக்கு கிடச்சிருக்கு. இன்ட்டு 3:1 ஃபஸ்ட் ரெண்டு கிராஸ் பண்ணிட்டு தென் லாஸ்ட்டு ஒன்று கிராஸ் பண்ணுறோம். அப்போ ட்ரைஹைப்ரிட் பினோடைபிக் ரேஷியோ இப்போ 9:3:1 இந்த மூணாவது இருக்கக்கூடிய 3:1ஓட கிராஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3:1 பண்ணுறோம். அப்போ 9 3s are 3 9s are 27, 3 3s are 9, அடுத்து 3 3s are 9, அடுத்து 3 1s are 3. நெக்ஸ்ட் 1 எடுத்து பண்ணுறோம். 1 9s are 9, 1 3s are 3, 1 3s are 3, 1 1s are 1. அப்போ 29:9:3:9:3:1 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இது ஏரோ மார்க்கில் வரிசையாகவே நம்ம நோட் பண்ணிக்கலாம். 27 9:9:9 தென் 3:3:3:1 நம்ம எழுதிக்கலாம். இது ட்ரைஹைப்ரிட் கிராஸோட பினோடைபிக் ரேஷியோ ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஜீனோடைபிக். மோனோ ஹைப்ரிடோட ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1 டு த பவர் ஆஃப் n. இப்போ நம்ம பார்க்குறது 1:2:1 டு த பவர் ஆஃப் 3. ஏன்னா ட்ரைஹைப்ரிட் எடுத்துருக்கோம். சப்போஸ் டைஹைப்ரிடாக இருந்தால் 1:2:1 டு த பவர் ஆஃப் 2. இப்போ ஃபஸ்ட்டு 2வை நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2வை கிராஸ் பண்ணோட ரிசல்ட்டு இன்ட்டு லாஸ்ட்டு 1:2:1 எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ரேஷியோ 1:2:1 இன்ட்டு இதை ஒன்றோட கிராஸ் பண்ணுறோம். அப்போ 1 1s are 1, 1 2s are 2, 1 1s are 1, 1 2s are 2, 1 1s are 1. இப்போ மறுபடியும் 2 எடுத்து பண்ணுறோம். 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ எடுத்து கிராஸ் பண்ணுறோம். அடுத்தது 1 எடுத்து கிராஸ் பண்ணுறோம். 1 1s are 1, 1 2s are 2, 1 1s are 1 இன்ட்டு 1:2:1. இப்போ கிராஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 1:2:1 இன்ட்டு 2:4:2, தேர்ட் பேர் 1:2:1 2:4:2, தென் 4:8:4 இன்ட்டு 2:4 is into 1:2:1, another pair 2:4:2, then 1:2:1. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் நமக்கு கிடச்சிருக்கும். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், போட்டு பாருங்கள். The next one, extension of Mendelian genetic. Apart from monohybrid and dihybrid, trihybrid cross, there are exceptions to Mendelian principles. That means different phenotypic ratios. For example, phenotype of organism is the result of interaction among the gene. So it's a gene interaction. மரபணு இடைச்செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். A single phenotype controlled by more than one set of gene. ஒரு புறத்தோற்ற பண்பு வந்து ஒன்று அல்லது இரண்டு மரபணுக்களால் கண்ட்ரோலாக இருக்கும், கட்டுப்பாட்டில் இருக்கும். ஈச் ஆர் 1 or 2 more allele. ஒரு allele மட்டும் கிடையாது, 1 or 2, ஒன் செட் ஆஃப் அல்லது 1 or 2 allele வந்து ஒரு சிங்கிள் phenotype கேரக்டராக கண்ட்ரோலாக வச்சுக்கும். For example, structural and chemical character of one organism. Last is the phenotype interaction between a 2 or more gene. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர், அதோட அமைப்போ அல்லது வேதி பண்புகளோ ஏதோ ஒரு அதோட கேரக்டரில் வந்து 2 or more ஜீன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து அந்த கேரக்டருக்கு எக்ஸெப்ஷனாக தான் இருப்பாங்க. In Mendelian experiment, only through the single gene control one character. மெண்டலோட ரியாக்ஷன் பிரகாரம் ஒரு ஜீன் வந்து ஒரே ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன் போஸ்ட் மெண்டலியன் ஃபைண்டிங்
the words various exceptions have been noticed different type of interaction possible between the gene. மெண்டலுக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மரபணுக்களுக்கிடையே ஜீன்களுக்குள்ளேயே இடைச்செயல்கள் விளைவாக நிகழும் பல்வேறு விதிவிலக்குகள் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு கேரக்டருக்கு ஒரு ஜீன் மட்டுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்காது, பல ஜீன்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்ற வேர்டை சொன்னாங்க. இன் திஸ் கான்செப்ட் ஆர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு பை த பேட்சன் சயின்டிஸ்ட். பேட்சன் அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் ஆர் பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் அப்படின்ற வேர்டை ட்ரைவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. The otherwise known as the factor hypothesis னு சொல்லுவோம். There are two type of hypothesis. One is a intragenic gene interaction or intergenic gene interaction. இன்ட்ரா அப்படின்னா மரபணுக்களுக்குடைய இரண்டு ஜீன்களுக்குள்ளேயே அல்லீல்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய மாற்றம். ஒரு ஜீனில் ரெண்டு அல்லீல்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படின்றது அல்லீல்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜீனை வச்சுருப்பாங்க. அப்போ இரண்டு அல்லீல்களுக்கிடையே இன்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன். இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இரண்டு அல்லீல்களுக்கிடையே நிகழும் இடைச்செயலை குறிப்பது. வெவ்வேறு இலக்கணிகளில் ஒரே அல்லீல்களுக்குள்ளேயே ஒரு ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு அல்லீல்களுக்கு இடையே இருந்துச்சுன்னா அது. ஆனால் குரோமோசோம்கள் வெவ்வேறு கேரக்டரில் இருந்து அந்த ஜீன்களுக்குடைய இடம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மரபணுக்களுக்கிடையே இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ராஜீனிக்ஸ். தே ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த allele of same gene. They are difference between allele of different gene. தான் இன்டர்ஜீனிக்னு சொல்லுவோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எஃபிஸ்டாட்டிஸ், டாமினன்ட் ரிலேஷன்ஷிப், கம்ப்ளீட் டாமினன்ட், இன்கம்ப்ளீட் டாமினன்ட், கோடாமினன்ஸ், ஓவர் டாமினன்ஸ் இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாகவும், லீத்தல் ஜீன், ரெசசிவ் லீத்தல், செக்ஸ் லிங்க்டு லீத்தல் இவங்க எல்லாமே அதர் குரூப்பாகவும் இருக்காங்க, இன்ட்ராலோக்கஸில் இருக்காங்க. அடுத்து எஃபிஸ்டாட்டிஸ், பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் இவங்க எல்லாமே இன்டர்லோக்கஸ். இன்டர்லோக்கஸ் மீன்ஸ் தே டிஃப்ரெண்ட் டைப், they cross between a different gene. The cross between a same gene in of allele வந்து intergenic அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில்